அனைவருக்கு வணக்கம். சங்கமேஸ்வர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். இது பவானியில் உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிவபெருமான் பெயர் சங்கமேஸ்வரர், அம்பாள் பெயர் வேதநாயகி. சிவபெருமான் இங்கு சோமமூர்த்தியாக உள்ளது சிறப்பாகும். இக்கோயிலில் மேலும் ஆதிகேச பெருமாளும் சவுந்தரவல்லி தாயார் சன்னதியும் உள்ளது. சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது இக்கோயிலின் சிறப்பாகும். அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. அதன் வலப்பக்கம் சுப்பிரமணிய சாமி சன்னதி உள்ளது. அதற்கடுத்து மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. இக்கோயிலில் துரவரகேஸ்வரர் திருவுருவம் 3 கால்கள், 3 கைகள், 3 தலையுடன் காணப்படுவது சிறப்பானதாகும். மேலும் இஸ்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் வந்தபோது அவருடைய அடியார்களை துரனை பீடிக்க இவர் துரவரகேஸ்வரரை வழிபட்டு அடியார்களின் துரநோயை நீக்கி விட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய ஸ்தலமும் இதுவே ஆகும். கோயிலின் தெற்கு பக்கம் 63 நாயன்மார்கள் திருவுருவம் உள்ளது. தலவிருத்தம் இலந்தை மரமாகும். வேதமே மரம் வடிவெடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 1804 ஆண்டில் கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்த வில்லியம் காரோ ஆபத்து வேளையில் தன்னுயிரை காப்பாற்றுவதற்காக இக்கோயில் அம்மனுக்கு காணிக்கையாக அளித்த தந்த கட்டில் ஒன்று இங்கு உள்ளது. அதில் அவரது கையொப்பமும் உள்ளதை இன்றும் காணலாம். இச்சம்பவம் 1804 வருஷம் ஜனவரி மாதம் 11ஆம் நாள் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு முறை இக்கோயிலுக்கு சென்று சிவபெருமான், அம்பாள், பெருமாள், தாயாரை வழிபட்டு வாழ்வோம் வளமாக. நன்றி, வணக்கம்.